பெண்களின் பாதுகாப்பு, அனைத்து மக்களின் பாதுகாப்பு மற்றும் தேவைப்படுகின்ற மக்களுக்கு செய்யப்படுகின்ற அனைத்து விதமான நலத்திட்டங்களும் வரவேற்கப்படுகின்றன. ஆனால் சிங்கப்பெண்ணால் புதுமை பெண் உண்டாகுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிங்கப்பெண்ணால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முனைப்பையும் ஒரு செயலையும் உண்டாக்க முடியும். ஆனால் புதுமை சமுதாயத்தில் புதுமை பெண் மலர்ந்திடுவாள். மலர்ந்திடும் புதுமை பெண்ணால் மறுமலர்ச்சி உண்டாகும். மறுமலர்ச்சியால் சமுதாயம் மிகவும் பூரிப்பாய் செலுத்தியிருக்கும். சிந்திப்போம் மக்களே, புதுமை சமுதாயத்தை உண்டாக்குவோம். எந்த ஒரு அடிமைத்தனமும் இல்லாமல் புதுமை பெண் அங்கு பிறந்திடுவாள், அதாவது வாழ்ந்திடுவாள், அங்கு செலுத்திடுவாள். அது இல்லாமல் அரசியலுக்கென்று பெண்களின் பாதுகாப்பை வைத்து செய்யப்படுகின்ற காரியங்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் மக்களுக்காக ஏற்கப்பட மாட்டாது. புதுமை சமுதாயமே பெண்களுக்கான வாழ்வியல் மாற்றத்தை உண்டாக்கும்.